குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ ப்ரெக்னென்சி டைமில் சுகர் இருந்ததுன்னா அவங்க பேர் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஜிடிஎம் மதர்ஸ். அதோட விளைவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நீங்கள் இன்சுலின் எடுக்கிறது ரொம்ப சேஃப் இன் ப்ரெக்னென்சி. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் ரிஸ்க் ஆஃப் ப்ரீடம் லேபர், பிளாசண்டா இதெல்லாம் எதுவும் கீழே இல்லை, அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் டெஃபினட்டாக வாக்கிங் இல்லை மாடரேட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்கள் எது பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். இது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சுகர் லெவல்ஸ் மெயின்டைன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 3 விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் எப்போ டிடெக்ட் ஆகுறாங்களோ அதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். இப்போ மோட் ஆஃப் டெலிவரி என்ன டாக்டர், சிசேரியனா இல்லை நார்மல் டெலிவரியா அப்படின்னா சுகர் பர்சே வந்து ஒரு இண்டிகேஷன் ஆஃப் சிசேரியன் செக்ஷன் கிடையாது. மற்ற ஃபேக்டர்ஸ் தலை இறங்குறது, கர்ப்பப்பை வாய் திறக்கிறது, பேபி வெயிட்டு, நஞ்சுக்கூடி எப்படி இருக்குது, ஆம்னியாட்டிக் ஃப்ளூவிட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் உங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களோட மோட் ஆஃப் டெலிவரி டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க எந்த வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷனில் பண்ணுறாங்க அப்படின்றதும் முக்கியம். இப்போ 37 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் மானிட்டரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான டைமில் எப்போ பேபி வந்து டெலிவர் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜிடிஎம் மதர்ஸ் ஆர் ஆஸ் சேஃப் அஸ் எனி அதர் மதர், நார்மல் மதர் இன் ப்ரெக்னென்சி. ஸோ ஹாவ் அ சேஃப் மதர்ஹுட்.